அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் வாழ்க்கை துணை நலம். குறள் எண் 51. மனைத்தக்க மாண்புடையாளாகி தற்கொண்டான் வளத்தக்காள் வாழ்க்கை துணை. இல்லறத்திற்கு தேவையான நற்பண்புகள் கொண்டவளாய் திகழ்ந்து தன் கணவனின் வருமானத்திற்குள் குடும்பம் நடத்துபவளே நல்ல மனைவி. A good wife is the one who has all good qualities for a family life and also runs the family within her husband's earning. என் துழிப்பா, மனையாளும் மனைவி என்பாள் நற்குணங்களுடன் வருமானத்திற்குள் செலவும் செய்பவள். மனை ஆளும் மனைவி என்பாள் நற்குணங்களுடன் வருமானத்திற்குள் செலவும் செய்பவள். இதற்கு கவிப்பேரரசு அவர்கள் கூறியுள்ள உரை, தான் பிறந்த குடியின் மற்றும் புகுந்த மனையின் உயர்ந்த நெறிகளை கொண்டவளாய் தன் கணவனின் வருவாய்க்கு ஏற்றபடி வாழத்தக்கவளை இல்வாழ்க்கைக்கு ஏற்ற துணையாவாள் அப்படின்னு சொல்றாரு. பொண்ணு பார்க்க போறது அப்படின்னா அதற்கான குணங்கள் என்ன, அல்லது காதல் புரியுறதுனா கூட அதுக்கான குணங்கள் என்ன அப்படின்னு வள்ளுவன் வகுத்துள்ள 10 குறட்பாக்கள் தான் இந்த வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரத்தில் வரக்கூடிய குறட்பாக்கள். இதுல முதல் குறள் ஐயன் என்ன சொல்றாருன்னா, குடும்பத்திற்கு ஏற்ற பெண்ணுன்னு சொல்லுவோம். பொண்ணு பார்த்து ஆமாங்க குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு அப்படின்னா அடக்க ஒடுக்கமா, வீட்டில் நல்ல அப்பா அம்மா சொல்றதை கேட்டு எதிர்த்து பேசாம, ரொம்ப நேரம் மொபைல நோண்டாம, ஊர் சுத்தாம, அதிகமா ஒரு நாகரிகமான உடையணிந்து இருக்கிறவளை குடும்ப பாங்கான பெண்ணுன்னு ஒரு வரையறையை சமூகம் வச்சிருக்கு. நான் சொல்லல, சமூகம் வச்சிருக்கு. அந்த வரையறைக்குள் உள்ள ஒரு பெண், அவ இல்வாழ்க்கை வந்த பிறகு கணவனுடன் அன்பும் அறனும் உடைத்து வாழப்போகிறவள். அப்படி இருக்கிற பெண்ணா இருந்தா மட்டும் பத்தாது, கணவனுடைய வருவாய்க்குள் ஏற்ப செலவு செய்பவளாக இருப்பதும் மிக முக்கியம். நல்ல குணநலன்கள், இல்வாழ்க்கை வாழ்வதற்கு நல்ல குணநலன்கள் கொண்ட பெண்ணாக இருந்தாலும், நல்ல குடும்பப்பாங்க இருந்தாலும், குடும்பத்துக்கு ஏற்ற பெண்ணாக இருந்தாலும், மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு தகுதி என்னவென்றால், கணவனின் வருவாய்க்குள் அவளால் செலவு செய்ய முடியுமா என்பது. இது எப்படிங்க கல்யாணம் பண்ணி பார்த்தா தானே தெரியும் கணவனுடைய வருவாய்க்குள் அவரால் செலவு பண்ண முடியுமா அப்படின்னா, அவங்க பெற்றோர்களிடம் கொஞ்சம் மனம் விட்டு பேசணும். பெண்ணுக்கு நீங்கள் எவ்வளவு பாக்கெட் மணி கொடுக்கிறீர்கள் ஒரு மாதத்திற்கு என்று கேட்டாலே தெரிஞ்சு போயிடும். அவளுக்கு என்ன செலவு இருக்கும், அந்த செலவுக்கு ஏற்ற பணம் தான் அவங்க பெற்றோர்கள் கொடுக்கறாங்களா அப்படின்னு தெரிஞ்சா, அவ்வளவுதான் அவன் செலவுனா திருமணத்திற்கு பிறகு அவருடைய செலவு இவ்வளவு இருக்கும், அவ்வளவுதான், இவ்வளோ இருக்காது. அதைத்தான் வள்ளுவர் இங்க வலியுறுத்தி சொல்றாரு. அந்த காலத்துல ஆண்கள் மட்டும்தான் வெளியில போய் பொருளீட்டி வந்தாங்க. பெண்கள் வீட்டில இருந்து குடும்பத்தை பார்த்துக்கிட்டாங்க. அதனால இந்த குறள்ல கணவன் சம்பாதிப்பதாகவும் மனைவி அதற்குள் செலவு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தார். இந்த காலத்துல இருவருமே சம்பாதிக்கிறாங்க. டிங்க்னு வந்துருச்சு, டபுள் இன்கம் நோ கிட்னு. அப்ப அந்த 2 இன்கமா வரக்கூடியவங்க ஒருத்தருடைய வருமானத்தை அவங்களுடைய செலவுகளுக்கு வைத்துக் கொண்டு இன்னொரு பகுதி, இன்னொருவருடைய வருமானத்தை சேமிக்கிறார்களா என்று யோசிக்க வேண்டும். நானும் என் மனைவியும் காதல் திருமணம் புரிந்தவர்கள். எங்களுக்கு நான் சங்கர் நேத்ராலயில் முதுகலை படிப்பு படிக்கும் போதே திருமணம் நடந்துடுச்சு. அப்ப திருமணம் நடந்த பொழுது நான் பிஜி பண்ணும்போது எனக்கு அப்போ ஸ்டைபண்ட் என்று சொல்லும்போது 750 ரூபாய் நம்ம வந்துச்சு. அதை வச்சுட்டு எப்படி சென்னையில் நாங்கள் ஒரு வீடு எடுத்து குடும்பம் நடத்த முடியும்? அப்போ நான் சொல்றது 1987. அப்போ என் மனைவி என்ன சொன்னா, நீங்க பிஜி படிக்கிற வரைக்கும் நான் ஒரு மருத்துவமனைக்கு போய் நான் கொஞ்சம் பொருள் ஈட்டுறேன், நீங்க படிச்சு முடிச்சுட்டு நீங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் போய் பிஜி பண்றேன்னு என்னுடைய மனைவியினுடைய திட்டம் தான் அது. அந்த திட்டம் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு நான் நன்றாக சம்பாதித்த பிறகுதான் நான் இஎன்டி பிஜி படிக்க போனாங்க. இது ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கும். இதுவரைக்கும் வாயத்திலிருந்து எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டதே கிடையாது. நகை நட்டாகட்டும், புடவையாகட்டும், அல்லது வீடு மனையாகட்டும், எதுவுமே எனக்கு இது வேணும்னு நான் வாயத்திலிருந்து கேட்டதே கிடையாது. பல நேரங்கள் நான் கேட்கறத வேண்டாம்னு சொல்லி இருக்கிறேன். இது எங்க நான் பிறந்த வீட்டிலும் உண்டு. நானும் என் தங்கையும் மருத்துவக் கல்லூரிக்கு படிக்க போனதுக்கு அப்புறம் வீட்டில் கொஞ்சம் பொருளாதார நெருக்கடி. அதற்காக என் தாயார்
திருமணமான உடனேவே தன்னுடைய செவிலியர் பணி, அரசாங்க செவிலியர் பணியை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் குடும்ப வருமானத்தை பெருக்க வேண்டும் என்பதற்காக தனியார் மருத்துவமனைக்கு போய் செவிலியரா பணியாற்றினாங்க. எங்க அப்பா வீட்டில் என்ன உத்தரவு போட்டாருன்னா, இனிமேல வீட்டுக்கு வந்து முழு முட்டை வாங்கிட்டு வர மாட்டோம், உடஞ்ச முட்டைன்னு ஒன்று ஈரோட்டில் கொடுப்பாங்க, அதை போய் வாங்கிட்டு வருவார். அதை வச்சு பொரியல் பண்ணி தான் சாப்பிடணும், அதுவும் வாரத்துக்கு ஒரே முறை. நான்வெஜ் சிக்கன் தான் சாப்பிடுவோம், மட்டன் சாப்பிட மாட்டோம். 2 காரணம், ஒன்னு உடல் நலத்துக்கு கேடு, 2வது அதனுடைய விலை அதிகம். சிக்கனும் மாதத்திற்கு 2 முறை மட்டும்தான், ஒரு நேரம் காப்பி கிடையாது. இதெல்லாம் வீட்டில் வந்து அப்பா செஞ்ச சில பொருளாதார திருத்தங்கள், சீர்திருத்தங்கள். இதெல்லாம் தமிழக அரசும் கத்துக்கலாம், ஏன்னா அது நிதிநிலை நெருக்கடியில் இருக்கு. அந்த மாதிரி வெளியூர் சுற்றுப்பயணமோ அல்லது சுற்றுலாவோ எதுவுமே கிடையாது நாங்க படிச்சு முடிக்கிற வரைக்கும். சொல்லிட்டாருங்க அப்பா, அதெல்லாம் கிடையாது, அவங்க படிச்சு முடிக்கணும்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி எங்க அப்பா சொன்ன மாதிரி, என் மனைவி செய்த மாதிரி, எங்க அம்மா செஞ்ச மாதிரி, எங்க அப்பா சொன்னது கேட்டு நடந்த எங்க அம்மா மாதிரி, குடும்பத்தின் மற்ற உறுப்பினர்கள் மாதிரி ஒரு குடும்பத்துல இருக்கணும்னா வருவாய்க்கேற்று செலவு செய்யக்கூடிய மனைவி அமைய வேண்டும். அப்படி இருந்தா தான் இல்வாழ்க்கை சிறக்கும், அவள் தான் சிறந்த வாழ்க்கை துணை நலம்னு வள்ளுவர் சொல்றார். அதுக்கு ஒரு பாட்டு, அடிச்சாலும் பிடிச்சாலும் அவ ஒன்னா சேர்ந்துக்கிறா, அடிச்சது கொன்னு பிடிச்சது கொன்னு புடவைய வாங்கிக்கிறா, பட்டு புடவைய வாங்கிக்கிறா, அடுத்தாத்து அம்பூஜத்தை பார்த்தேடா, அவன் ஆத்துக்காரன் கொஞ்சிறத கேட்டேடா, அடுத்தாத்து சங்கதி எல்லாம் நமக்கேண்டி, அவன் சம்பளம் பாதி கிம்பளம் பாதி வாங்கறாண்டி பட்டு என்று எதிர்நீச்சல் படத்தில் வாலி எழுதின அற்புதமான பாட்டு. இந்த பாட்டு சொல்ற விஷயம் தான். இப்ப மாற்றம் ஏற்பட்டு புதிய அரசாங்கம் வந்திருக்கு. கிம்பளம் வாங்கினா சிறை கம்பிகளுக்கு பின்னால். அதனால சம்பளத்தை வாங்கி ஒழுங்கா நீங்க வந்து குடும்பத்தை நடத்துங்க. அப்படின்னா மனைவி வந்து பட்டுப்புடவை கேட்காம இருக்கணும், அப்படிங்கறது தான். நகை நட்டு கேட்காம இருக்கணும், மூக்குத்தி கேட்காம இருக்கணும், அதுவும் வைர மூக்குத்தி கேட்காம இருக்கணும் அப்படிங்கறது தான் இந்த குறள் சொல்லக்கூடிய பொருள். மனைத்தக்க மாண்புடையலாகி தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷினி திரளையா, விழியக்கடமை, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதிபாளையம், நாடூர். நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.